Hello everyone, welcome to Stephen's Wallet. நான் உங்க ஸ்டீஃபன். எங்கும் ஜிஎஸ்டி எதிலும் ஜிஎஸ்டி. இன்னைக்கு நம்ம எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்றது அப்படின்றது ரொம்பவே அவசியமாயிடுச்சு. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டின்றது எப்படி வியாபாரிகளை அஃபெக்ட் பண்ணுது, அவங்களுடைய வியாபாரத்தை எப்படி இந்த ஜிஎஸ்டி பாதிக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல ஜிஎஸ்டி எப்படி மக்களுக்கு ஒரு பெரிய சுமை ஆயிடுச்சு, வரிக்கு 2 தடவை 3 தடவை நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கக்கூடிய நேரடி அண்ட் மறைமுகமான 2 விதமான ஜிஎஸ்டி எல்லாம் நம்ம வந்துட்டு பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு 100 ரூபாய் பொருளுக்கு ஒரு 10% ஜிஎஸ்டி வருது அப்படின்ற பட்சத்துல நம்ம அவ்வளவுதான் பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மறைமுகமா நம்ம வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவே நம்ம வந்துட்டு டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப பாத்துக்கோங்க, நம்ம வந்துட்டு பே பண்ணக்கூடிய டாக்ஸ்ன்றது வந்துட்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரடி மற்றும் மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான வரியை செலுத்திக்கிட்டு இருக்கோம். இது எப்படி ஒரு சாதாரண பொருள், ரொம்பவே விலை கம்மியான ஒரு பொருள் வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான விலையை கொடுத்து மக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துது. ஸோ இதுல என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் அரசாங்கம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். நான் ஒரு வியாபாரியா இருக்கேன், நீங்க சாதாரண மக்கள். இப்ப நான் ஒரு வியாபாரியா இருந்து என்ன பண்றேன்னா, ஒரு பொருளை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி ரெடி பண்ணி உங்ககிட்ட வந்துட்டு சேல் பண்றதுக்காக நான் போயிட்டு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கறதுக்கு போறேன். போய் ஒரு 100 ரூபாய் கொடுத்து என்ன பண்றேன்னா நான் ஒரு பொருளை வாங்குறேன். அந்த பொருளுக்கு நான் எவ்வளவு டாக்ஸ் பே பண்றேன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் 18% வரி செலுத்தணும் இந்த பொருளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்கிட்ட சொல்லுது. நான் என்ன பண்றேன்னா 18%, 18 ரூபாய், 100 ரூபாய்க்கு 18 ரூபாய் வந்துட்டு நான் டாக்ஸ் பே பண்ணி அங்கிருந்து அந்த பொருளை வாங்கிட்டு வரேன். இந்த டாக்ஸை நான் என்னுடைய சொந்த பணத்துல இருந்து கொடுக்க மாட்டேன், இது எல்லாத்தையுமே நான் என்னுடைய செலவா தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவேன். அப்ப 100 ரூபாய் பொருளுக்கு 18 ரூபாய் டாக்ஸ் பே செய்யப்பட்டது. அப்ப அரசாங்கத்துக்கு டாக்ஸ் பே பண்ணியாச்சு. இப்ப வாங்கிட்டு வந்தாச்சு, 118 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். இப்ப அது மேல நான் என்ன பண்றேன்னா அந்த பொருளை வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுக்கான ஃபீ, அதுக்கப்புறம் என்னுடைய லேபர்ஸ்க்காக கூடிய சம்பளம், இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் என்னுடைய லாபம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஒரு ரவுண்ட் ஃபிகரா வரணுன்றதுக்காக ஒரு 32 ரூபாய் ஆட் பண்றேன். இப்ப என்ன ஆயிடுது, 118 பிளஸ் 32 ரூபாய் என்னுடைய சார்ஜஸ், அது என்னுடைய லாபம் இருக்கு, நான் செஞ்ச பிற செலவுகள் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 32 ரூபாய் அது மேல விலையை ஏத்துறேன். அப்ப என்ன ஆகுது, 118 ரூபாய் பொருள் மேல 32 ரூபாய் ஏறப்ப 150 ரூபாயா அந்த பொருளுடைய விலை என்கிட்ட இருந்து போறதுக்கு முன்னாடி நான் செட் பண்றேன், விலையை செட் பண்றேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க திருப்பி அரசாங்கம் சொல்லுது, மக்கள் கிட்ட இந்த பொருளை சேல் பண்றதுக்கு முன்னாடி 18% நீ வரியை வந்துட்டு மக்கள் கிட்ட இருந்து வசூல் செஞ்சு கொடுக்கணும். அப்ப இந்த 150 ரூபாய் பொருளுக்கு நான் திருப்பி 18% வரி அப்படின்னு போட்டேன்னா முதல்ல இருந்த 100 ரூபாய்க்கு 18 ரூபாய் வரி, அடுத்த 50 ரூபாய்க்கு 9 ரூபாய் வரி, மொத்தம் பாத்தீங்கன்னா 27 ரூபாய். அப்ப இதை இதோட ஆட் பண்றப்ப பாத்தீங்கன்னா 177 ரூபாய் வந்துட்டு இந்த பொருளோட விலையா வந்து நிக்குது. இதுல பாத்தீங்கன்னா 27 ரூபாய் வந்துட்டு நான் 150 ரூபாய்க்கு வைக்கிறேன், 27 ரூபாய் வரியா உங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா அரசாங்கத்துக்கு செலுத்தணும். இப்ப பாருங்க, ஒரு 100 ரூபாய் பொருள் அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ஒரு 32 ரூபாய் சார்ஜ் பண்றேன். எவ்வளவு ஆகுது, 132 ரூபாய். இதுக்கு 18% டாக்ஸ் அப்படின்னா மக்கள் அதை செலுத்தினாங்கன்னா ஓகே. ஆனா முதல்ல நான் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறப்ப நான் ஒரு 18% டாக்ஸ் கட்டுறேன். அந்த டாக்ஸை வந்துட்டு நான் என்னோட சொந்த பணத்துல இருந்து கொடுத்துருவானான்னு பாத்தீங்கன்னா இல்ல, நான் அதை என்ன பண்ணுவேன்னா ஒரு செலவா தான் வந்துட்டு நோட் பண்ணுவேன். நான் வந்துட்டு 18 ரூபாய் வரியா செலுத்தி இருக்கேன் 18% அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னுடைய செலவுக்குள்ளதான் நான் வச்சுப்பேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன், என்னுடைய எக்ஸ்பென்ஸ் என்னுடைய ப்ராஃபிட் எல்லாத்தையுமே அங்க வைக்கிறேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை ஃபைனல் அவுட்புட்டா வரப்ப ஒரு ப்ராடக்டா பேக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வரப்ப என்ன பண்றேன்னா உங்ககிட்ட கொடுக்குறப்ப நீங்க ஆல்ரெடி அந்த ரா மெட்டீரியலுக்காக 100 ரூபாய்க்கு காசு செலுத்துறீங்க, எல்லா காசையும் செலுத்திடுறீங்க, 100 ரூபாய் செலுத்திடுறீங்க. நீங்க நான் கட்டின 18 ரூபாய் ஜிஎஸ்டியும் உங்ககிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணுவேன். நான் ப்ராசஸ் பண்ணதுக்கு என்னுடைய ப்ராஃபிட் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கலெக்ட் பண்ணுவேன். திருப்பி அந்த 100 ரூபாய் பொருளுக்கு திருப்பியும் ஜிஎஸ்டி நீங்க கட்ட வேண்டியிருக்கும் 18%. நான் ஆல்ரெடி கட்டியிருக்கேன் பாருங்க 18% ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டிக்கு திருப்பி அகைன் ஜிஎஸ்டி நீங்க தான் பே பண்ணணும், ஜிஎஸ்டி ஆன் ஜிஎஸ்டின்னு வரும். அடுத்து என்னுடைய எக்ஸ்பென்ஸ், நான் செலவு பண்ணது என்னுடைய ப்ராஃபிட், அதுக்கும் நீங்க ஜிஎஸ்டி கட்டணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய லாபத்துக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டணும், மறந்துடாதீங்க. அந்த 32 ரூபாயில என்னுடைய செலவும் இருக்குது, என்னுடைய லாபமும் இருக்கு. என்னுடைய லாபத்துக்கும் நீங்க தான் ஜிஎஸ்டி கட்டணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து காம்பேக்டா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறப்ப 177 ரூபாய் ஆகுது. அப்ப பாருங்க, நேரடி வரியை காட்டிலுமே மறைமுக வரி எந்த அளவுல வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது
ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே டேக்ஸுக்கு மேலே டேக்ஸ் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துலயாவது கொஞ்சம் அரசாங்கம் இது பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு பொருளுக்கு ஒரு வணிகர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸ் பே பண்ணிடுறாங்க. அதுக்கு திருப்பி மக்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல, அது அவருடைய ஓவரால் எக்ஸ்பென்ஸில் வந்துடும். ஸோ அந்த 18 ரூபாய்க்கு டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல, அந்த 118 டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. இவர் அடிஷ்னலாக வைக்கிறாரு பாருங்க காசு, இந்த 32 ரூபான்னு சொல்லிட்டு அதுக்கு டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி 100 ரூபாய்க்கு 18 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணியாச்சு, அதையும் மக்கள் தான் கட்ட போகிறாங்க. எண்ட் ஆஃப் த டே 100 ரூபாய்க்கு 18 ரூபாய் நான் செலுத்தி வாங்கிட்டு வந்துட்டேன். அதை யார் தலையில் கட்ட போகிறேன்? மக்களாகிய உங்கள் தலையில் தான் கட்ட போகிறேன். அப்போ அடுத்து நான் உங்ககிட்ட ப்ராடக்டாக கொண்டு வரதுக்குள்ள என்னுடைய ப்ராசஸிங் சார்ஜ்ன்றது வந்துட்டு 32 ரூபான்னா அந்த 32 ரூபா பணத்தையும் அதுக்குண்டான டேக்ஸையும் நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிச்சுன்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் பே பண்ண டேக்ஸ் உங்கள் தலையில் தான் கட்ட போகிறேன். ஸோ திருப்பி இன்னொரு தடவையும் டேக்ஸுக்கு திருப்பி இன்னொரு தடவை நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றது எந்த அளவுக்கு மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். இதை பற்றி கண்டிப்பாக அரசாங்கம் யோசிச்சே ஆகணும், இதை கன்சிடர் பண்ணியே ஆகணும். இதில் இருக்கக்கூடிய இந்த நேரடி மறைமுக டேக்ஸ், நேரடியாகவும் இருக்குது, மறைமுகமாகவும் நிறைய விதமான டாக்ஸஸ் வந்துட்டு ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல விதமான விஷயம், அதை பற்றி அரசாங்கம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மறக்காம வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்றது மூலியமா தான் ஒரு விதமான தெளிவுக்கு நம்மளால வர முடியும், எது ரைட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டாக்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு நாட்டுக்கு கண்டிப்பா அவசியம். ஏன்னா டாக்ஸ்னால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாடே இயங்க முடியும். அப்ப ஆனா அதே டாக்ஸ் வந்துட்டு மக்களுடைய கழுத்தை நெருக்கி அதிகப்படியான சுமையை கொடுத்து மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்றது அப்படின்றது வந்துட்டு சரியான ஒரு விஷயமா இருக்காது. அப்ப டாக்ஸ்ன்றது பே பண்றது ஓகே, பட் ஹெவி டாக்ஸ் ஒரு பொருளுக்கு 2 தடவை 3 தடவை நம்ம தொடர்ந்து அதிகமா டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். வியாபாரிங்க கையில பொருள் மாறுறதுக்கு நம்மளுடைய பணத்தை டாக்ஸ் என்ற பேர்ல இழந்துகிட்டு இருக்கோம். அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் புரிஞ்சு இதை பத்தி அரசாங்கம் தான் இன்னும் இது பண்ணணும், முடிவு எடுக்கணும். அப்ப இன்னைக்கு சோசியல் மீடியா ஒரு பவர்ஃபுல் டூலா இருக்கு. நம்ம இதை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், இது மூலியமா ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை, see you.